வணக்கம். சோழர்கள் சார்ந்து ஹாய் கைஸ். வணக்கம். சோழர்கள் சார்ந்து அனைத்து ப்ரீவியஸ் கொஸ்டினும் முக்கியமான வினாக்களும் இந்த பிடிஎஃப்பில் பார்த்துடலாங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கால வரிசைப்படுத்துக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யாருக்கு அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கால வரிசைப்படுத்துக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா? பார்த்துலாமா? சரி. முதலாம் பராந்தகன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா 907 ஸ்டார்ட் பண்ணி 955 வரையும் இருந்தவர். முதலாம் ராஜேந்திரன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கோங்க. பராந்தகன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்சரு 907 955 வரையும் வாழ்ந்தவர். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் மதுரை கொண்டான் என்று அழைக்கப்படுறவர். தெரியும், மதுரை கொண்டான். மதுரை பேரரசு கைப்பற்றதால் இவர் மதுரை கொண்டான்னு சொல்லுவாங்க. அடுத்து ராஜராஜ சோழன் யாருன்னா 985 1014 வரையும் வாழ்ந்தவர். இவர் தான் தஞ்சை பெரிய கோயில், உலகின் புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் கட்டினவர் முதலாம் ராஜராஜன். முதலாம் குலோத்துங்கன்றது பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1070 1120 வரையும் இந்த சாளுக்கிய சோழ மரபு அப்படின்றது தோற்றுவித்தவர். சாளுக்கிய சோழ மரபு அது தோற்றுவித்தவர் இவர். சுங்கவரி தவிர்த்ததால் சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்றாங்க இவர். சுங்கம் தவிர்த்த சோழன். சரிங்களா? சுங்கம் தவிர்த்த சோழன்றாங்க. சரிங்களா? சரி. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சரு காலவரிசைப்படுத்துக்கன்னா முதலாம் பராந்தகன், முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன், அதுக்கப்புறம் குலோத்துங்க சோழன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போமா? அடுத்த கொஸ்டின், கரிகால சோழன்ன்றது இயற்பெயர் யாருக்கு அப்படின்னு கொஸ்டின். யாருன்னா கரிகால சோழனுடைய இயற்பெயர் வந்து திருமாவளவனுங்க. சரிங்களா? பெயர் காரணம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவர் சின்ன வயதில் இளம் வயதிகளை எதிரிகளால் சிறை வைக்கிறாங்க. சிறை வைக்கும்போது சிறைச்சாலைக்கு தீ வைக்கப்படுகிறது. அதுலேருந்து தப்பி வரும்போது அவர் கால் வந்து பார்த்தீங்கன்னா தீயினால் கருகியதால் கருகிய காலை உடையவன் அப்படின்றது தான் கரிகால சோழன் சொல்லுவாங்க. சரிங்களா? இவர் சிறப்பு அப்படின்னா காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டினவர், அது வந்து பெருமை. சரிங்களா? திருமாவளவனுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சரிங்க, கொஷின் பார்த்துடலாமா? கரிகாலன் வாழ்க்கை ஒரு திருப்பு முனையாக அமைந்த போர் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த போர் வந்து கரிகாலனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்ததுன்னு சொல்கிறாங்க? வெண்ணி. சரிங்களா? கரிகாலன் வந்து இந்த வெண்ணி பரந்தலை போரில் யாருன்னா சேரன் வந்து பார்த்தீங்கன்னா சேர மன்னன் பெருஞ்சேரலாதன் பாண்டிய மன்னனும் 11 வேளிர்னா குறுநில தலைவர்கள் இவங்களாம் கூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் போருங்க. தஞ்சாவூரில் வெண்ணி அப்படின்ற ஒரு இடத்துல போர். சரிங்களா? இந்த வெண்ணின்றது பார்த்தோன்னா கோயில் பகுதிங்க, வெண்ணி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போர். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தோன்னா கரிகாலனுடைய வீரத்தை உலகுக்கு பறைசாற்றிய போர் அப்படின்னு கேட்டாலும் இதுதான் வெண்ணி பரந்தலை போர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கரிகால சோழன் காவிரி குறுக்கே கட்டிய அணையின் பெயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கல்லணை. சரிங்களா? முக்கியமானது வந்து இவருடைய காலம் எந்த காலத்தில் கட்டினாருன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னன் கரிகாலன் வந்து வாழ்ந்தார். அந்த காலத்தில் கட்டப்பட்டது. சரிங்களா? இந்த அப்புறம் வைகை அணை என்னென்ன இது எந்த வருஷம் கட்டினாங்க அப்படின்னா 1959 வைகை ஆற்று, அது தேனி மாவட்டத்தில் கட்டப்பட்டது தான் அந்த வைகை ஆறு. பாபநாசன நதி வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் கட்டினது. திருநெல்வேலி பாபநாசம் கட்டினாங்க 1942. சரிங்களா? தாமிரபரணி ஆறுக்கு குறுக்கே வந்து கட்டினது அந்த பாபநாசம். சரிங்களா? அப்புறம் சாத்தனூர் டேம் தெரியும், திருவண்ணாமலையில் இருக்குது. திருவண்ணாமலை சாத்தனூர் டேமு தென்பெண்ணை ஆற்று குறுக்கே கட்டப்பட்டது. இது 1958 கட்டினதுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சோழ அரசின் மூத்த மகன் வந்து யாருன்னா யுவராஜன். என்ன சொல்லுவாங்கன்னா அரியணை ஏறுவதற்கு தகுதியுள்ள மூத்த மகனை தான் குறிப்பிட சொல்லுதான் யுவராஜன். அடுத்து அவர் தான் அரசர். சரிங்களா?
குடும்பத்தின் ஆண் வாரிசுகளை குறிக்கும் பொதுவான சொல்லாக இருந்தாலும் அரியணை ஏறியத்துக்கு தகுதியுள்ள மூத்த மகனை குறிக்கிறது தான் யுவராஜன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? திருப்புறம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திருப்புறம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திருப்புறம்பியம் போர் எப்பப்போ நடந்ததுன்னா 885 நடந்தது. இப்போர் பாண்டிய மன்னரான இரண்டாம் வரகுணவர்மனுக்கும் பல்லவர் வந்து பார்த்தோன்னா அபராஜித்தனுக்கும் நடைபெற்ற போர். சரிங்களா? இது பல்லவ மன்னன் அபராஜித்தனுக்கு ஆதரவாக முதலாம் ஆதித்த சோழன் வந்து கலந்து நிற்பார். சரிங்களா? இந்த முதலாம் ஆதித்த சோழன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அபராஜித்தனுக்கு ஆதரவாக கலந்துன்னு இருப்பாங்க. சரிங்களா? முக்கியம் என்னென்னா இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் தோல்வி அடைகிறாங்க. சரிங்களா? பிற்கால சோழ பேரரசு மீண்டும் வந்து எழுச்சி பெறுது. சரிங்களா? இந்த போர் திருப்புமுனையாக இருந்தது. சரிங்களா? பல்லவர்களையும் பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் வென்று ராஜ்யத்தை வந்து விரிவுபடுத்தினாங்க அப்படின்றது சொல்ல வராங்க. சரிங்களா? அப்போ திருப்புறம்பியம் போர் சோழ மன்னர் யார் கலந்துக்கினாங்கன்னா ஆதித்ய சோழன், யாருக்கு அகெயின்ஸ்டான வரகுண பாண்டியன், யாருக்கு ஆதரவான அபராஜித்தனன்ற பல்லவ மன்னனுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போமா? சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் கூரைக்கு பொற்கூரை வேய்ந்தவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பார்த்துடலாமா? சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துக்கு கூரை யார் வந்து பார்த்தோன்னா வேய்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் பராந்தகர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சோழ மன்னரான முதலாம் பராந்தகர் தில்லை நடராஜர் கோயில் இருக்கல்ல, அதுக்கு சிற்றம்பலத்திற்கு பொன் வேய்ந்தவர், அதனால் பொன் வேய்ந்த பெருமாள்னு சொல்லுவாங்க. மதுரையும் ஈழமும் கொண்ட பொன்வேய்ந்த சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சிறப்பு பேர் சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? மதுரை கொண்டான் என்றது யார் அப்படின்றது பார்த்துடலாம். கொஷின் பார்த்துலாமா? இந்த மதுரை கொண்டவன் யாருன்னா முதலாம் பராந்தக சோழன். சரிங்களா? இவர் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 907 955 வரை ஆட்சி செஞ்சார். மதுரையை வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் மீது படையெடுத்தார். சரிங்களா? அந்நாட்டினுடைய தலைநகர் மதுரையை கைப்பற்றதால மதுரை கொண்டான்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. சரிங்களா? இந்த மதுரை கொண்டான் இந்த முதலாம் பராந்தகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துக்கு கூரைக்கு பொற்கூரை வேய்ந்தவர், மதுரையை ஈழமும் கொண்டவர் இவர் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 9வது கொஸ்டின். எந்த காலகட்டத்தில் 4 கைகளும் கூடிய நடராஜர் வெண்கல சிலை வார்க்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா சோழர் காலத்தில். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கூற்றம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எதை சொல்லுது? சரிங்களா? சோழ பேரரசில் கூற்றம் என்பது எதை பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு வந்து மாகாணம்னு வரும், மாகாணத்திலிருந்து வளநாடுன்னு வரும், வளநாடுலேருந்து நாடு வரும், நாடுலேருந்து கூற்றம்னு வரும். சரிங்களா? இந்த பல கிராமங்களினுடைய தொகுப்பு தான் இந்த கூற்றம். சரிங்களா? இது கிராமத்தினுடைய தொகுப்பு கூற்றம்னு சொல்லுவாங்க. கூற்றம் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே நாடு இருக்கும், நாடுக்கு மேலே வளநாடு இருக்கும், வளநாடுக்கு மேலே மாகாணம் இருக்கும். அந்த மாகாணத்தின் அரசர் தான் கிங்கு தான் வந்து பார்த்தோன்னா சோழ பேரரசு. சரிங்களா? இப்படி தான் இருக்கும். அப்போது கூற்றம் என்பது சோழர் பீரியடில் கிராமங்களுடைய தொகுப்பு, பல கிராமங்களுடைய தொகுப்பு தான் வந்து பார்த்தோன்னா கூற்றம்னு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சக்கரம் 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 இந்த வார்த்தைகள் எந்த மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துடலாமா? ஒன்றுமே ஒன்று தான், சக்கரம் சக்கரம் சக்கரம்ன்ட்டு. இது சமஸ்கிருதத்திலேருந்து எடுத்ததுங்க. சரிங்களா? சமஸ்கிருதத்திலேருந்து எடுக்கப்பட்டது. பிற்கால சோழர் காலத்தில் இறைவிழி அப்படின்பது எதனுடைய தொடர்புடையது? இறைவிழி அப்படின்னா வரி இல்லாத நிலம்தான்ப்பா இறையிலி. சரிங்களா? அரசுக்கு செலுத்த வேண்டிய நிலவரி, அதாவது இறைன்றது பார்த்தீங்கன்னா வரின்றது மீனிங். சரிங்களா? அதாவது இறையிலின்னா வரி செலுத்த வேண்டிய நிலைக்கு வரி இருந்து நீக்கப்பட்ட அல்லது விலக்கப்பட்ட நிலங்கள் இறையிலி அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த தேவதானம் சொல்லுவாங்க. தேவதானம், பிராமணர்களுக்கு பிரம்மதேயம், கோயில்களுக்கு தேவதானம், கோயிலுக்கு வந்து தேவதானம் கொடுத்தாங்க, பிராமினுக்கு வந்து பார்த்தோன்னா பிரம்மதேயம் கொடுத்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி கல்வி நிலையங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தானமாக வழங்கப்பட்ட நிலங்களுக்கும் வரி விலக்கு அளிக்கப்பட்டது. சரிங்களா? வரி இல்லாத, இறை என்றால் வரி, இலி என்பது இல்லாதது ஒன்று அப்படின்றத மீனிங். சரிங்களா? இறையில் என்றது இறை,
ப்ளஸ்ஸு இலி. இறையன்னா வரி, இது இல்லாதது. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வரி இல்லாத நிலம் அப்படின்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சங்க காலத்தின் துறைமுகங்கள் ஒன்றாக இல்லாத துறைமுகம் எது? அதாவது சங்க காலத்தில் எந்த போர்ட்டு இல்லாத போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. புகார் வந்து இருந்தது, கொற்கை இருந்தது, தொண்டி இருந்தது, உறையூர் இல்லை. சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டின் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சோழர்களின் செப்பு பட்டயம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. திருவலங்காடு செப்பு பட்டயம் தான் வந்து பார்த்தோன்னா முதல்ல கண்டுபிடிச்சது. சரிங்களா? சரி, இந்த திருவலங்காடு செப்பேடு யார் காலம்னா முதலாம் ராஜேந்திர சோழன் இவர் காலத்தில் சோழர்களுடைய வரலாறு, வம்சாவளி, நிலைக்கோடைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோழர் காலத்துது. சரிங்களா? இந்த வேள்விக்குடி செப்பேடுகளும் சின்னமனூர் செப்பேடும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர் காலத்துது. பாண்டியர். சரிங்களா? வேலூர் பாளையம் செப்பேடு வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்து. சரிங்களா? பல்லவர் கால செப்பேடு. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து வந்து தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றை எந்த மாவட்ட கல்வெட்டுகளின் மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது அடிக்கடிக்கு கேட்ட கொஸ்டினுங்க. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்னு பார்த்துடலாமா? தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தரமேரூர் கல்வெட்டு வந்து காஞ்சிபுரத்தில் வந்து இருக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பேரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட பெருமாள் கோயிலுடைய கல்வெட்டுக்களில் 10ஆம் நூற்றாண்டு சோழர் காலத்தினுடைய நிர்வாக முறையை வந்து விவரிக்கிறது. 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களுடைய காலத்து ஆட்சி முறை, நிர்வாக முறையை வந்து விரைவாக விளக்குகிறதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா குட ஓலைன்னு சொல்லுவாங்க. குட ஓலை இந்த கிராமத்தில் நிர்வாக உறுப்பினர்களாக தேர்வு செய்வாங்க. வாரியங்கள் வந்து 30 வாரியங்களாக பிரிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த 30 வாரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குட ஓலை முறையில் தேர்வு செய்யப்படுவாங்க. சரிங்களா? குட ஓலையில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ மனு வந்து தாக்கல் பண்ணி அந்த குடத்தில் போடுவாங்க. அந்த குடத்திலிருந்து ஒரு குழந்தை எடுக்க சொல்லுவாங்க. எடுத்து பெரியவங்க வந்து வாசிப்பாங்க. சரிங்களா? அவங்களோட ஏஜ் வந்து 35லேருந்து 70க்குள்ளே இருக்கணும். வேதம் அறிஞ்சவர்களாக இருக்கணும். வேதம் தெரிஞ்சவங்களாக இருக்கணும். சரிங்களா? வேதம் தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குற்றவியல் வழக்கும் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை பதுக்கலோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னா அவங்க வம்சாலை சேர்ந்த ரத்த பந்தம் யாருமே வந்து அடுத்த தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படின்றது ரூல் வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்ப்போமா? இதுக்கான ஆன்சர் வந்து உத்தரமேரூர். சரிங்களா? சோழர்கள் நிர்வாக முறையை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுவும் உத்தரமேரூர் கல்வெட்டு தாங்க. சரிங்களா? ரிப்பீட்டடாக வருதுங்களா? சோழர்கள் நிர்வாக முறையை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு உத்தரமேரூர் கல்வெட்டு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா கீழ்காணும் கல்வெட்டுகளில் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடுவது எது சொல்லிடுறாங்க. கல்வெட்டுகளில் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி. சரிங்களா? கூட்டணின்னா என்னங்க? சேம் தான், நிர்வாகம் சார்ந்து. உத்தரமேரூர் கல்வெட்டு தாங்க. சாரிங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகும்பா கல்வெட்டுங்க. சரிங்களா? நிர்வாகம்னா தான் உத்தரமேரூர் கல்வெட்டு வரும். சரிங்களா? பார்த்துலாமா தெளிவாக? அதிகும்பா கல்வெட்டு ஒடிசா மாநிலத்தில் இருக்கிறது. உதயகிரி மலையில் கலிங்க நாட்டு மன்னர் வந்து காரவேலன் இருக்கார்ல, அவரால் பொறிக்கப்பட்டதான் இது. தமிழ் தேச கூட்டணி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சேர, சோழ, பாண்டிய மன்னர்களுடைய கூட்டமைப்பு சிதைத்ததாக கூறப்படுகிறது. சரிங்களா? ஸோ கூட்டணி பற்றி சொல்கிற கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகும்பா கல்வெட்டு. உத்தரமேரூர் வந்து பார்த்தீங்கன்னா குடவோலை முறை கல்வெட்டு. சரிங்களா? அசோகருடைய கல்வெட்டு வந்து 2வது கல்வெட்டும் 13வது கல்வெட்டும் பாறை கல்வெட்டும். சோழர்கள், பாண்டியர்கள், சத்தியபுத்திரர், கேரளர்கள் இவங்களை பற்றிய தகவல்களை நம்மளுக்கு சொல்லுது. சரிங்களா? இப்போ அசோகருடைய 2வது தூணும் 13வது தூணும் பாறை கல்வெட்டும் எதை சொல்லுதுன்னா சோழ, சேரர், சத்தியபுத்திரர்ன்றவங்க கேரளர் வந்து பார்த்தீங்கன்னா கேரள புத்திரன்றது சேரரை வந்து சொல்கிறாங்க. சத்தியபுத்திரர்னா அந்த வேலூர் மக்கள் இருக்காங்கள அவங்கள பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ திருமுக்கூடல் கல்வெட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீரராஜேந்திர சோழன் காலத்தில் ஒரு மருத்துவமனை மாணவர்களுக்கு அது
கொடுத்தாங்க, வழங்கினாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிற கல்வெட்டு திருமுக்கூடல். சரிங்களா? ஆனால் இது யார் ஏற்படுத்தினாங்க? வீரராஜேந்திரன். வீரராஜேந்திரன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? சோழர்களை பற்றி குறிப்பிடும் முதல் கல்வெட்டு எதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கல்வெட்டு. அப்படின்னா 13வது பாறை கல்வெட்டு வந்து அசோகர் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களை பற்றி சொல்லுது. சரிங்களா? அதான் இதுக்கு முன்னாடி கேட்டாங்கல்ல, சோழர்களான ஆப்ஷன் வச்சுருந்தாங்கல்ல, தென்னிந்திய அரசர்களான சோழர்கள், பாண்டியர்கள், சத்திரபுத்திரர்கள், கேரள புத்திரர்கள், இவங்களெல்லாம் பற்றி சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அசோகர் தனது தர்ம விஜயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அண்டைய நாடுகளுக்கு உறவு வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களோடு குறிப்பிட்டிருக்காரு. சரிங்களா? அவர் 2ஆம் பாறை கல்வெட்டு தெரியும். 2ஆம் பாறை கல்வெட்டு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மூவேந்தர்களை பற்றி, பாண்டியர் மன்னர்களை பற்றியும் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல் கல்வெட்டு வந்து சோழர்களை பற்றி குறிப்பிட்ற கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசோகருடைய 13வது பாறை கல்வெட்டு. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பாறை கல்வெட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டுமே ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? அசோகர் எந்த முக்கிய பாறை ஆணையில் சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் பற்றிய இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதான் இந்த பாண்டிய இது 13வது பாறை கல்வெட்டு. இங்கேயும் பாருங்கள், இங்கே 2 கொடுக்கவே இல்லை. சரிங்களா? 13 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 13ஆம் பாறை கல்வெட்டில் தான் திரும்ப கேட்டிருக்காங்க, சேர அரசர், சோழ அரசர், பாண்டியர்கள் பற்றி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தொடக்க காலத்தில் ரோமானியர் எந்த உலோகத்தின் இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட காசுகள் வெளியிட்டனர் அப்படின்றாங்க. இதுக்கான ஆன்சர் வெள்ளி. சரிங்களா? ரோமானிய பேரரசான அகஸ்டஸ் காலத்துலேயே வந்து பார்த்தோன்னா நாணயங்கள் இந்தியாவில் பெருமளவு புழக்கத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த வெள்ளி நாணயங்களை வந்து பார்த்தோன்னா தினாரஸ் அப்படின்வாங்க. தினாரியஸ். சரிங்களா? தினாரியஸ்ன்னு சொல்கிறாங்க. யாருன்னா ரோமானிய பேரரசஸ் அகஸ்டஸ் அவர் காலத்தில். சரிங்களா? வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு கொண்டு வந்தாங்க. சரிங்களா? 2வது, ரோமானிய பேரரசு உருவாக்குவதற்கு முன்னிலிருந்தே மலபார் கடற்கரைக்கும் அரேபியாவிலிருந்தும் வியாபார தொடர்பு இருந்தது என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த இப்ராஹிம் குன்ஸ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்காலத்திலிருந்து அரேபியருக்கு வியாபார தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கோஸ்டல் ஏரியா இருக்குல்ல, மலபார் கடற்கரை, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோமானிய பேரரசு உருவாவதற்கு வியாபார கூடமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா இப்ராஹிம் குன்சோ. அது ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டது தான். அடுத்து பார்க்கலாம். பேரரசர் அகஸ்டஸ் காலத்திலேயே ரோமாபுரிக்கு தென்னிந்தியாவிற்கும் வணிக தொடர்பு இருந்தது என்பதை ரோமாபுரி நாணயங்கள் கவனத்துடன் படித்த பிறகு இக்கருத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்களா. சிஹெல் இவர் தான். சரிங்களா? இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய வணிகருக்கும் ரோமாபுரி நாணயம் வச்சு வணிக தொடர்பு இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறது சேவல். அடுத்து பார்க்கலாம். எந்த இடத்தில் சங்ககால சோழர்கள் காசுகள் தொழிலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரிக்கமேடு. சரிங்களா? ஹரிக்கமேடு என்ற இடத்துல வந்து சங்ககால சோழருடைய காசுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகேங்களா? ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்கானுங்க பாருங்களேன். உறையூர் வந்து தஞ்சாவூர் வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்களுடைய தலைநகரம்ப்பா. அதான் விஜயலாய சோழன் இருக்கார்ல, அவருடைய தலைநகரம். சரிங்களா? கரூர் வந்து பார்த்தீங்கன்னா சேரருடைய முக்கிய நகரமாக விளங்கியது. சரிங்களா? சேரருடைய காசு அதிக அளவு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஆப்ஷனில் கொடுத்துருக்கானுங்க பாரு, இதுவும் கொடுத்துருக்கானுங்க. அப்போ உறையூர்ன்றது பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சங்ககால சோழருடைய தலைநகரமாக உறையூர் இருந்தது. சரிங்களா? ஆனால் அரிக்கமேடில் தான் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? கொஷின் பார், அரிக்கமேடும் கொடுத்துருக்கான், உறையூரும் கொடுத்துருக்கான். ஆனால் அரிக்கமேடு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர் இருக்காங்கள்ல, பாண்டிய வந்து வந்து பார்த்தீங்கன்னா துறைமுகமாக இருந்தது அரிக்கமேடு. சரிங்களா? இங்கே ரோமானிய காசு கிடச்சிருக்கு. இந்த வணிக காசு வந்து எந்த சிம்பிள் இருக்குன்னா சோழருடைய சிம்பிள் இருக்குது. சரிங்களா? சோழருடைய சிம்பிள் புலி அது இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களின் சமூக அரசியல் நிலை பற்றி கூறும் நூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பெரிய புராணம். சோழர் காலத்தில் இயற்றப்பட்டது அந்த பெரிய புராணம். பெரிய புராணம் இயற்றியவர் யாருன்னா சேக்கிலார் இயற்றது. 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புலவர். சரிங்களா? பக்தி நெறி காலம்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி இந்த காலத்தில் இயற்றப்பட்டது தான். கலிங்கத்து பரணி வந்து முதலாம் குலோத்துங்க சோழன் கலிங்க போர்களுடைய வெற்றி காரணமாக முதலாம் குலோத்துங்கன் கலிங்க போரின் வெற்றி காரணமாக இயற்றப்பட்டது. சரிங்களா. திருக்குறள் நாலடியாரெலாம் அறநூல்கள். சரிங்களா. அடுத்து பார்ப்போமா, 25வது கொஷினு. பின்னொரு காரணங்களுக்காக பிற்கால சோழர்களில் விரிவான நில அளவை வந்து மேற்கொள்ளப்பட்டது. சரிங்களா. கொஷின் பார்த்துலாங்க. என்னென்ன காரணங்களுக்காக பிற்கால சோழர்களால் விரிவுபடுத்தப்பட்ட நில அளவு மேற்கொள்ளப்பட்டது? லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அளவு எடுத்தாங்க. சரிங்களா. விவசாய நிலங்களை அமைக்கணும், இது கரெக்டு. பல்வேறு பகுதியில் நிலத்தை வந்து வகைப்படுத்துறதுக்கு, நில உரிமைகள் மோதகத்தை தவிர்க்கிறதுக்கு, வணிக குழுக்களை வந்து ஆதரிப்பதற்காக. சரிங்களா. எல்லாமே ரைட்டு தாங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். முதலில் சீனாவிற்கு தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னரின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் கொஸ்டின். சரிங்களா. ஆல்ரெடி கேட்டது, பார்த்துடலாங்க. முதலாம் ராஜேந்திர சோழன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனாவுக்கு தூதுக்குழுவை அனுப்பிய சோழ. சரிங்களா. முதலாம் ராஜேந்திரன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சோழ பேரரசின் மன்னரான முதலாம் ராஜேந்திரன் வந்து ராஜராஜன் வந்து பார்த்தீங்கன்னா 1015 முதல்ல சீனாவிற்கு ஒரு தூதுக்குழு அனுப்பினார். ஆனால் உறவுகள் மேம்படுத்துறதுக்கு, கடல் வழி வாணிபத்தை வந்து பெருக்கிறதுக்காக இது அனுப்புனது. சரிங்களா. அடுத்து தொடர்ந்து வந்து ராஜேந்திரன், அதுக்கப்புறம் முதலாம் ராஜேந்திரன், அப்புறம் முதலாம் குலோத்துங்கன் இவங்களும் சீனாவுக்கு வந்து தூதுக்குழு அனுப்பியிருக்காங்க. இது எல்லாமே கொடுத்துருக்காங்க பாரு. முதலாம் குலோத்துங்கனும் கொடுத்துருக்கான், முதலாம் ராஜேந்திரனும் கொடுத்துருக்கான், முதலாம் ராஜராஜனும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1015 சரிங்களா தூதுக்குழு அனுப்பியிருப்பார். எப்படின்னா கடல் வழி வாணிபம் பெருக்கிறதுக்காக அனுப்பப்பட்டது. ஆனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் கொடுத்துருக்கான். இது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. புகழூர் கல்வெட்டு எந்த ராஜவம்சத்துடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேரர்களை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா. சேரர்களை பற்றி புகழூர் கல்வெட்டு சொல்கிறாங்க. இந்த கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரூருக்கு அருகில், சரிங்களா, அருநாட்டார் மலையில் புகழூர்ன்றது எங்களில் அருநாட்டார் மலை அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரூர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கரூரில் யார் இருந்தாங்க அப்படின்னா சேரர்களும் தெரியும். ஏன்னா அங்கே நாணயமெல்லாம் கிடச்சிருக்கு. சேரர் வந்து தலைநகர் கரூரில் வாழ்ந்துருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா. அந்த அருநாட்டார் மலை தான் புகழூர். சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 தலைமுறை மன்னர்கள் கோதன், ஆதல், சேரல், இரும்புரை, பெருங்கடுங்கோ, இளங்கடுங்கோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு அங்கே சான்று கிடச்சிருக்கு அப்படின்றது. இந்த கடுங்கோ அப்படின்றது, இளம்புரை அப்படின்றதெல்லாம் சேரர்களை குறிக்குது. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தது, அதாவது எழுத்து என்னவாக இருந்தது, தமிழ் பிராமியில் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. தமிழ் பிராமியில் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்சர் ஏ இருக்குல்ல, இதான் ரைட்டு, சேரர்கள். சரிங்களா. இது வந்து ரிசர்ச் எக்ஸாமுக்கு 2023 கேட்ட கொஸ்டின். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. சோழர் கால பாறை சிற்பங்கள் பெயர் பெற்றது, பல்லவர் கால விமானங்களுக்கு பெயர் பெற்றது. ரெண்டுமே தவறுங்க. சரிங்களா. பார்த்துலாங்களா. சரி, என்ன பார்க்கலாமா. இந்த குடைவரை கோயிலெல்லாம் குடைவரை ஒற்றைக்கல் சிற்பக்கலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் தான் சிறந்தது. எடுத்துக்காட்டு மகாபலிபுரம், காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயில், இதெல்லாம் எடுத்துக்காட்டு சொல்லலாமா. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் பிரம்மாண்டமான விமானங்கள் இருந்ததுதான். விமானம் வந்து பிரம்மாண்டமாக இருந்தது. செப்பு திருமேனிகள் பொற்காலம் வந்து சோழர் காலம் பார்த்தோம்ல, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தஞ்சை கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக இருக்குது. விமானங்கள் பிரம்மாண்டமாக இருக்குன்றது பார்த்தோன்னா சோழர் காலத்தில். கலைமயமிக்க கோபுரம் வந்து பார்த்தோன்னா கலைமயமிக்கதாக இருக்கும். சின்ன கோயில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர் காலத்தில் கட்டினது. எடுத்துக்காட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல, அதுவும் சரி, அது வந்து பிந்தைய பாண்டியர்கள் கட்டின கோயில்னு சொல்கிறாங்க. கழுகுமலை வெட்டுவான் கோயில், இந்த கழுகுமலை வெட்டுவான் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர் காலத்தில் சேர்ந்தது. சரிங்களா. விஜயநகரத்தில் சிறப்பு என்னங்க அப்படின்னா, விஜயநகரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 கால் மண்டபம் இருக்குல்ல, இந்த 1000 கால் மண்டபம், அப்புறம் 100 கால் மண்டபம்,
வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோயில், மதுரையில் மதுரை நாயக்கர் கோயில், இதெல்லாம் இவங்களுடைய எடுத்துக்காட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கீழ்கண்டவற்றுள் எவை சோழர் காலத்தின் கல்விமயமாக திகழ்ந்தது? சரிங்களா? இது கொஸ்டின் என்னென்னா, இது எல்லாமே எண்ணாயிரம், திருபுவனம், திருமுக்கூடல், திருவெற்றியூர். சரிங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் கல்விமயமாக திகழ்ந்தது. சரிங்களா? தேங்க்யூ. சரிங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மற்ற வீடியோ பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் சார்ந்த அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.